அவர் மைக்க பிடிச்சிட்டு இறங்குடான்றாரு, இறங்கு முதல்லன்றாரு, இறங்க மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு ரசிப்பாங்க, வர்றா விஜய்க்கு எவ்வளோ பெரிய கூட்டம், எப்படி கட்டுக்கடங்காமல் வராங்க, எவ்வளோ பெரிய மாஸ் லீடர்டா அவர் அப்படின்னு இன்றைக்கி பேசுகிற இதே வாய் என்ன பண்ணும், என்னடா அப்படி பைத்தியக்கார மாதிரி கும்பலாக வரானுங்க. இவர் சொல்கிற குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா, பாலா நம்பர் பிளேட்டில் அழித்ததில் ஏதாவது காரணம் இருக்கிறதாங்கிறது. சார் நான் பண்ண போகிற படம் இதுதான், நீங்கள் ரஜினியை கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாருன்னு நடப்பதற்கும். டிவிகே விஜய் அவர்களுடைய மாநாடு திருச்சியில் நடந்த ஒரு விஷயம். இது ஏற்கனவே ஒவ்வொரு மாநாடு நடக்கும்போதும் பல பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கத்தான் செய்கிறாங்க. இது தனியாகவும் கிடையாது. ஸோ இவங்க ஒரு ரேம்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தவிர்த்து இப்போ ஒரு மெயின் ரோடுகளில் நடத்துகிறாங்க. இது பர்மிஷன்லாம் வாங்கி தான் பண்ணுறாங்க. ஸோ இது அவ்வளோ ரசிகராக இருக்கட்டும், இல்லை தொண்டர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் விரும்பி தானே அந்த விஷயத்துக்கு வர்றாங்க. ஸோ இதுக்கான ஏன் அவருக்கு இன்னும் தடைகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகும். இல்லைங்க, இப்போ மற்ற கட்சிகள் நடத்துகிற ஊர்வலத்துக்கும் விஜய் கட்சி நடத்துகிற ஊர்வலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ அவங்கெல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டு பீப்புளாக உள்ளே வராங்க. சரி, அவங்க வர்றவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்கிறாங்க, ரசிக்கிறாங்க, கிளம்பி போயிடுறாங்க, கையை காமிக்கிறாங்க, ஏதோ நடந்துடுது. பட் இவங்க கட்டுப்பாடு இல்லாத ஒரு கூட்டமாக இருக்குது. இது விஜயை பார்க்கணுங்கிறதுக்காக மரத்தில் தொங்குறான், அதில் ஏறுறான், இதில் ஏறுறான், கிரீச தடவுனாலும் அதையும் தாண்டி ஏறுறான். அப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. அவ்வளோ, அதுதான் உண்மை. இது இந்த கட்டுக்கடங்காத ஆர்வம் இருக்குல்ல, இது சமூகத்தில் ஒரு ஒழுங்கு இல்லாமல் போகுது. பாருங்கள், ஏர்போர்ட் உள்ள பூந்து எல்லாத்தையும் உடச்சி விட்டாங்க. ஏர்போர்ட் போகிற வழியில் இந்த போட்டு இந்த பேரிகார்டெல்லாம் உடச்சி விட்டாங்க. இப்போ இன்றைக்கி நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இதற்கு அந்த கட்சி தலைமை தான் பொறுப்பு இருக்கணும், என்ன நஷ்டம் இதோ அதை செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொல்லுது நீதிமன்றம். தானாக செய்யுங்க, இல்லைன்னா நீதிமன்றம் தலையிட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த ஒவ்வொரு முறையும் இவங்க பண்ணுற எல்லா அட்ராசிட்டிக்கும் விஜய் தான் பணம் கொடுக்கணும்னா அவர் கட்சி நடத்துவாரா, காம்பன்சேஷன் கொடுப்பாரு. ஸோ அப்படி மாட்டிப்பார். அப்போ இந்த ரசிகர்களுக்கு ஒரு பேசிக்கலாக ஒரு அறிவு வரணும். அடடா, நாம் பண்ணுற தவறு நம்ம தலைவன் தலையில் போய் விடியுது, அப்போ நம்ம ஒழுக்கமாக நின்று பார்த்துட்டு போயிடணும்னு அவன் எடுக்கணும் முடிவு. பட் அப்படி யோசிக்கிற கூட்டமாக அது தெரில. ஓகே, அது எல்லாமே இந்த அது எப்படி வர்ணிக்கிறதுனே தெரில எனக்கு. அப்படி ஒரு மிதமிஞ்சிய ஆர்வத்தோடு வராங்க. அது என்னென்னவோ மாறுது இந்த இடம். அப்போ அரசாங்கமே இவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறதா வேணாமாங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இப்போ ஒரு உயிரிழப்பு நடக்குது அப்படின்னா அரசு தான் பொறுப்பு இருக்கும். கண்டிப்பாக நீ ஏன் வந்த, நீ ஏன் உழுந்த, எனக்கு என்னான்னு ஒரு அரசு சொல்ல முடியாது. நீ ஏன் அதை கவனிக்கலன்னு நாளைக்கு கேட்பாங்க. அப்போது இந்த மாதிரி வர்றவங்கள எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு அவங்களுக்கும் புரியல. தடியடி நடத்த முடியாது, கண்ணீர் புகையை அடிக்க முடியாது. இப்போ நீங்கள் அங்கே தடியை நடத்துனீங்கன்னா அங்கே வந்திருக்கிற அவ்வளோ கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம் செதறி ஓடனான்னா எவ்வளோ பேர் சாவான். கண்டிப்பாக அதில் பெண்கள் வராங்க, குழந்தைகள் வராங்க, எவ்வளோ பெரிய உயிரிழப்பாகும். அப்போ இவங்க சொல்லியும் பார்க்குறாங்க, தானாகவும் புரிய மாட்டாங்குது. அவரு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவர் மைக்க பிடிச்சிட்டு இறங்குடான்றாரு, இறங்கு முதல்லன்றாரு, இறங்க மாட்டேங்கிறான். அந்த இடமே இப்படி ஆடுது. அப்போ இதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு யாருக்குமே புரியல. இப்போ அவர் தொடர்ந்து இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுது அல்லது உயிரிழப்பு ஏற்படுதுன்னா என்ன பண்ணுவாங்க, நீ போகாத, பர்மிஷன் தரமாட்டேம்பாங்க. அப்போ என்ன ஆகும், அரசு நான் சுற்றுப்பயணம் போகிறது தடுக்குது, மக்களை சந்திக்கிறத தடுக்குதுன்னு புலம்புற மாதிரி சூழ்நிலை வரும். ஸோ இதெல்லாம் எப்படி தடுக்க போகிறாங்கன்னு எனக்கு இல்லை. இது இப்போ திருச்சியில் நடந்ததில் பார்த்தீங்கன்னா பிளான் எல்லாமே இவங்க கொடுத்த மாதிரியும், இந்த டைமிங்கில் இங்கே நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம்னு சொன்னதுக்கு அப்புறமும் அங்கே ஏதோ நிறையா குளறுபடிகள் பண்ணி நாங்கள் போட்டிருந்த அட்டவணையவே மாற்றிட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய கட்சி சார்ந்த நிர்வாகிகள் சிலர் அதில் உண்மை அவங்க சொல்கிறதுல நியாயம் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் அந்த கூட்டம் நகர்ந்து வேகமாக போனால் தான் நீங்கள் அவங்க சொன்ன நேரத்துக்கு போய் ஒரு இடத்த ரீச் பண்ண முடியும், அங்கே நின்று பேச முடியும். பட் ஒரு ஒரு 3.5 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகுதுன்னா, 6 கிலோமீட்டர் என்னமோ சொன்னாங்க, 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டரும் அவ்வளோ நேரம் ஆகுதுன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட டயத்தை தாண்டி தான் அந்த இடத்துக்கே போகிறாரு. அப்போ அங்கே சொன்ன மாதிரி ஒரு 20 நிமிஷமோ 15 நிமிஷமோ அவர் பேசிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ளே மிட்நைட் ஆகிடுது. அப்போ ரசிகர்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த ஊர்வலம் வேகமாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை ரசிகர்கள் தான் சரி பண்ணுமே தவிர காவல்துறை என்ன பண்ண முடியும்?
ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ எந்த ஒரு அடக்குமுறையும் அவங்க கையாளவும் முடியாது, ஒரு அமைதி பேரணியாக தான் அவங்க இருக்க முடியும். ஆமாம், அந்த மாதிரியான ஒரு சூழல். அது என்ன ஆகும்னா ஒரு கட்டத்தில் மக்களுக்கே வெறுப்பு வந்துடும். ம் இப்போ இன்றைக்கி ரசிப்பாங்க, பாடுறா விஜய்க்கு எவ்வளோ பெரிய கூட்டம், எப்படி கட்டுக்கடங்காமல் வராங்க, எவ்வளோ பெரிய மாஸ் லீடர்டா அவர் அப்படின்னு இன்றைக்கி பேசுகிற இதே வாய் என்ன பண்ணும், என்னடா அப்படி பைத்தியக்காரன் மாதிரி கும்பலாக வரானுங்க, அவர் கேட்க மாட்டாரான்னு நாளைக்கு கேட்பான். அப்போ அதுக்குள்ளே அவர் அவங்கள சரி பண்ணணும். அதுக்கு என்ன வழிங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும். புரியுது அவங்களுக்கு? ஒன்றும் வீடியோவில் வந்து பேசணும், தம்பிகளா இது மாதிரி பண்ணாதீங்க, நான் சுற்றுப்பயணம் இன்னொரு மாவட்டத்துக்கு போக முடியாது, உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் உங்களை பார்க்க முடியாத சூழ்நிலை வந்துடும், அதனால் நீங்கள் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக இருந்தால் தான் நான் தொடர்ந்து என்னுடைய பயணத்தை நடத்த முடியும், எனக்கு நிறையா நம்பிக்கைகள் இருக்குது, பெரிய எதிர்காலத்தை குறித்து நான் நிறையா இதெல்லாம் வச்சுருக்கேன் திட்டங்கள், அதனால் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கன்னா அவர் ஒரு வீடியோவில் வந்து பேசணும். அந்த வீடியோவை எல்லா ரசிகர்களுக்கும் சர்க்குலேட் பண்ணணும். நீங்கள் ஒரு கோடி பேர் பார்த்தான்னா அதில் ஒரு 25 லட்சம் பேர் திருந்துவான் இல்லையா? அப்போ நீங்கள் அதை செய்யணும், அதற்கான முயற்சியை நீங்கள் எடுக்கணும். இதை நீங்கள் ரசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கே கேடாக முடிஞ்சிடும். ஓகே ஓகே. அப்புறம் வந்துட்டு கேபிஒய் பாலா அவர்களுடைய படம் இந்த காந்தி கண்ணாடி, இந்த படத்தை பற்றி அதிகமாக பேசுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அதை தவிர்த்து இவர் செய்யக்கூடிய அந்த நற்செயல்கள், இதில் வந்து இவர் வந்து அந்த ஏழை மக்களுக்காக பயனுள்ளதாக இருக்கட்டுமே அப்படின்னு ஆம்புலன்ஸ்க்கான சில உதவிகள்லாம் செஞ்சுருந்தார். ஆனால் இப்போ என்னென்னா அந்த உதவியை பார்க்கல, அந்த உதவிக்கு பின்னாடி என்ன இருக்கும், இதனால் என்ன முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு பதிலை சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேள்விகளும் எழுப்பப்படுது சோஷியல் மீடியாவில். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ அந்த தனி ஒரு நபருக்கு இழைக்கப்பட்ட பிரச்சனை என்ன? இல்லை, ஆக்சுவலாக வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து அவர் ஒரு முன்னாள் பத்திரிகையாளர், இப்போ யூடியூபராக இருக்கார். அவர் நிறைய விஷயங்களை அதில் எடுத்து சொல்கிறார். அவர் இந்த மாதிரி முதலில் கிளம்புறவங்க மெல்ல மெல்ல வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்து மக்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆளாக மாறுவாங்க. நாளைக்கு இவங்கள வச்சு சில காரியங்கள் இங்கே சாதிக்கப்படும். அதனுடைய ஆரம்பம் தான் இது. நான் ஆரம்பத்திலே எச்சரிக்கிறேன்னா அவர் சொல்கிறாரு. அதுக்கு ஒரு காரணமாக சொல்கிறது என்னென்னா, எவிடன்ஸாக சொல்கிறது என்னென்னா, இவர் கொடுத்த ஆம்புலன்ஸில் நம்பர் பிளேட்டு இல்லை, அதே மாதிரி எந்த வாகனங்களை அவர் கொடுத்தாலும் அதில் நம்பர் பிளேட்டை பர்டிகுலராக அவங்க மறைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கெல்லாம் பாலா தான் முறையான விளக்கத்தை கொடுக்கணும். ஏன்னா பாலா மீது இங்கே ஒரு பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் எல்லாருக்குமே இருக்குது. ஒரு உதவி செய்கிறவரை வந்து நீங்கள் சீண்டிங்கன்னா அல்லது அவர் மீது ஒரு பழியை போட்டிங்கன்னா அவர் எப்படி உதவி செய்வாருங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. இந்த பயனாளிகள் தான் பாதிக்கப்படுவாங்க. அதனால் அப்படி இருந்தும் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா நான் ஏன் நம்பர் பிளேட்டை அழித்தேங்கிறதுக்கான முதல் விளக்கத்தை அவர் கொடுக்கணும் பாலா. அது கொடுக்காமல் நம்ம எதுவும் பேச முடியாது. ஏன்னா இவர் சொல்கிற குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா, பாலா நம்பர் பிளேட்டில் அழித்ததில் ஏதாவது காரணம் இருக்கிறதாங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ இவங்க பாலா கொடுக்குற விளக்கத்தை பொறுத்து தான் நம்ம பேசவே முடியும். அதனால் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி தான் அந்த நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப வைரலாக வந்திருக்கு. ஒருவேளை நாளைக்கு பாலா ஏதாவது விளக்கமாக ஒன்று கொடுத்தாருன்னா நம்ம அதற்கப்புறம் பேசலாம். ஆனால் இருந்தாலும் அவருடைய நல்ல மனசுக்கு நம்ம பாராட்டுகள் தெரியப்படுத்தி கட்டாயமாக அது ஏதோ ஒரு உதவி செய்யணுங்கிற நோக்கத்தில் வராரு. அவரை யாராவது தவறான நபர்கள் தூண்டுகிறார்களாங்கிறது தான் இவர் கேட்குற கேள்வியாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த உமாபதிங்கிற பத்திரிகையாளர் என்ன கேட்குறாருன்னா, பாலா நல்ல பையன்தான், பாலாவுக்கு தெரியாமல் ஒரு சூழ்ச்சி வலையில் சிக்கிற போகிறாருங்கிறதுக்காக நான் சொல்கிறேன்றார் அவர். பாலாவை இயக்குற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அது இந்த நாட்டை சேர்ந்ததில்லை, அது எங்கேருந்தோ இயக்கப்படுறாரு அவர். அப்போ இப்போ இதில் இருக்கிற நம்பர் வந்து நாம் ஆர்டிஓட்ட விசாரிக்கும் பொழுது வேறொரு லக்ஸரி காருடைய நம்பராக இருக்குது, அது 80 லட்ச ரூபா கார், அது அந்த நம்பர் எப்படி இதுக்குள்ளே வந்துச்சுன்னு அவர் கேட்குறாரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது பாலா தான். புரியுதா உங்களுக்கு? அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக. லோகேஷ் கனகராஜ் அவருடைய நியூ அப்டேட் எல்லாருமே இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த தருணம் வந்து எப்போ நடக்க போகுது, இவருடைய அடுத்து வந்து இவருடைய நெக்ஸ்ட் லெவல் வந்து ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் படம் தான் பண்ண போகிறேன் அப்படின்றத எப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்? இல்லை, அவர் டைரக்டராக அடுத்து என்ன படம் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஏன்னா நேற்று ரஜினி வந்து ஏர்போர்ட்டில் பேசும்பொழுது என்னுடைய அதாவது நானும் கமலும் இணைகிற படத்தின் டைரக்டர் என்ன முடிவு பண்ணலன்னு சொல்லிட்டார். அப்போ அது லோகேஷ் கனகராஜ் இல்லைங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதுவும் ரொம்ப கேள்வி கேட்கவே இல்லை, இந்த படத்துக்கு யார் டைரக்டர்னு ரிப்போர்ட்டர் கேட்கவே இல்லை. ஆனால் இவராக முன் வந்து சொல்கிறாரு. அப்போ இவருக்கு அந்த டைரக்டர் மீது ஒரு வருத்தம் இருக்குது, இவரை வச்சு நம்ம பண்ண வேணாங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்துட்டார். ஸோ அதனால தான் கேட்காம ஒரு பதிலை அவர் சொல்கிறார். அப்போ வேறு யார் அவங்க தாட்ஸில் இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியாது, காலப்போக்கில் தெரியும். இப்போ லோகேஷ் கனகராஜை பொறுத்தளவுக்கு அருண் மாதேஸ்வரன்கிற ஒரு டைரக்டர் படத்திலே ஒரு ஹீரோவாக நடிக்கிறார். ஆமாம், சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. அந்த படத்திற்காக இப்போ அவர் ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே வேலைகளை பார்த்துட்டு இருக்கார்.
ஆனால் இதே மாதிரி தான் ரஜினி அவர்கள் ஒரு இதே மாதிரி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்திச்சு அவங்க கேட்ட கேள்விகளுக்கு நான் சொல்ல வர்றது ஜெயிலர் படம் அப்போ அந்த படம் வந்து சரியான சில விஷயங்களை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றது இவருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஏன்னா அவருக்கு மேலே நெல்சன் மேலே என்ன ஒரு விஷயம் வச்சுருந்தாரோ, ஆனால் எல்லா பக்கம் என்ன சொல்லியிருந்தாங்க, அடுத்த படம் கண்டிப்பாக நெல்சன் கிடையாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனால் அடுத்த படம் நெல்சனுக்கு தான் பண்ணார் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிட்டார். ஸோ அதே மாதிரியே இதை திசை திருப்பி லோகேஷ் கனகராஜ் அவருக்கு அந்த ப்ராஜெக்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற இல்லை, அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ லோகேஷ் வந்து கமலுடைய குட் புக்கில் இருக்கார், ரஜினி குட் புக்கில் இல்லை. ஏன்னா ஆஃப்டர் கூலி வந்து இவர் அவரை வந்து கொஞ்சம் என்னடா அப்படி பண்ணிட்டாரேன்னு தான் நினைக்கிறார். ஸோ அதன் காரணமாக தான் டைரக்டர் நாங்கள் இன்னும் முடிவு பண்ணலங்கிற ஒரு வார்த்தையை தூக்கி போடுறாரு. ஒருவேளை லோகேஷ் கனகராஜ் சூப்பராக ஒரு கதையை ரெடி பண்ணி ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அப்படியே பவுண்டட் ஸ்கிரிப்டாக கொண்டு போய் கமலஹாசன்கிட்ட கொடுத்து, சார் நான் பண்ண போகிற படம் இதுதான், நீங்கள் ரஜினியை கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ரஜினி தன் அதிருப்தியை வேறொரு வகையில் வெளிப்படுத்தியிருக்காரு, அவ்வளோதான். ஓகே. அதே மாதிரி சமீபத்தில் இப்போ அதாவது இதுக்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்பாக சில படங்கள் ரிலீஸ் ஆனதில் லோக்கா அப்படின்ற படத்துக்கு வந்து இன்னைக்கு 200 கோடிக்கு மேலே அதுக்கான வருவாய். இனிமேல் இதுக்கு முன்னாடி பேசியிருந்த சில படங்கள் வந்து ஸோ மலையாளத்தில் வெளியிட்டதில் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து அதிக வசூல் அப்படின்ட்டு, இப்போ அதை விட வசூல் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் பேசுகிறாங்க. இது வந்து எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இப்போ சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் 200 கோடிக்கு மேலே வசூல் பண்ணுதுன்னா பெரிய ஆச்சரியம் தானே. இப்போ மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை சின்ன படங்கள் எடுப்பாங்க, அது ஓடும், அவ்வளோதான். பட் இவ்வளோ பெரிய ஹிட் அடிக்கும்னு அவங்களே எதிர்பார்க்கல. இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் அப்படி கலெக்ட் பண்ண படம். ஸோ அந்த மாதிரி படத்துக்கு பிறகு இவ்வளோ பெரிய கலெக்ஷன் அவங்களுக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லேயும் அந்த படத்தை டப் பண்ணி வெளியிட்டு. சார், இப்போ பிக் பாஸ் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, சில நிகழ்ச்சிகள்லாம் எனக்கு நேரம் கிடைக்கும் போது பார்ப்பேன், இல்லைனா சிலது பார்க்குறது கூட கிடையாது. ஸோ அங்கங்கே ஏதாவது தெரிஞ்சால் அதை பற்றி நான் பேசுவோம் அப்படின்லாம் சில நேரம் சொல்லியிருக்கீங்க. ஸோ தனியார் தொலைக்காட்சியில் பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி போகுது, அதோடைய இப்போ சீசன் 9 இது பற்றி ஒரு அப்டேட் சொல்லுங்கள். யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க? இது வந்து உங்களுக்கு எனக்கும் ஒரு விஷயங்கள்ல இப்போ நான் கேள்வி கேட்கறதுனால நீங்கள் இந்த ஆன்சர் சொல்கிறதுனால நம்ம 2 பேருக்கு சந்தோஷமோ இல்லையோ, பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம். புரியுது, நமக்கு அதில் பெருசாக ஆர்வம் எப்பவுமே இருந்தது இல்லை. சரி. ஸோ அதனால் அதில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னு ஒருபோதும் நான் விசாரிக்கவும் இல்லை. ஆனால் விஜய் சேதுபதி மறுபடியும் அதை ஹோஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அது மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ போன முறை அவர் பண்ணி முடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் வந்து வேற ஆளை மாற்றுவாங்கங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. மீண்டும் கமலே வருவாரா அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் யாரும் கிடையாது, விஜய் சேதுபதி தான் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும்தான் இதில் எனக்கு புதுசாக நான் பார்த்தது. மற்றபடி யாரையோ சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த ஏங்க அவரு கூட வராரு, கூமாப்பட்டியா? ஆமாம், கூமாப்பட்டி வராரு, அப்புறம் என்ன இன்னொரு பட்டி மாதம்பட்டி வராரு, சரி அப்படின்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. பட் அது நமக்கு அதில் ஒன்றும் பெருசாக ஆர்வம் இல்லை, நம்ம போகல, அவ்வளோதான். சரி. இல்லை சார், நான் இப்போ அடுத்த விஷயங்கள் அதை தான் சொல்லலான் இருந்தேன். நீங்கள் பிஸ்மி சார் இவங்கெல்லாம் சேர்ந்து ஸோ அந்த சீசனில் இருந்தால் இன்னும் எப்படி இருக்கும் கலகட்டம் அப்படின்றது. அண்ட் அது இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க, யாருன்னு மக்கள் வந்து நிறையா நினச்சி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இதுக்கு இவர் போனால் இவரால் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியாது, போயிட்டு 2 நாளில் திரும்பி வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி இல்லை சில கணிப்பெல்லாம் இருக்கும். நிறைய பேர் வந்து அவங்களே பார்த்து சொல்லட்டும், கமெண்ட்டில் சொல்லுவாங்கல்ல, கண்டிப்பாக அந்தரன் சாரையும் பிஸ்மி சாரையும் நிச்சயமாக அனுப்புங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கமெண்ட் போடுவாங்க, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிறப்பு. ஸோ அப்போ பிக் பாஸில் வந்து நீங்கள் இல்லை, அதில் வந்து இல்லை சார், ஆர்வம் இருக்கா சார்? கிடையாது. அதையே நான் பார்க்க மாட்டேங்கிறேன், அப்புறம் நான் எப்படி போவேன். சூப்பர். இந்த வாரம் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி.